வீடுடா. நான் உன் அம்மாடா. சந்தோஷமா இரு. டீ குடிச்சு கீழே வரியா? பாண்டி சட்டு புட்டுன்னு கிளம்பு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வண்டி ரெடியா? வண்டி இண்டி எல்லாம் ரெடி. நீ கிளம்பா முதல்ல. இருங்க நான் வந்துடுறேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? போயிட்டு வர 2-3 நாள் ஆகும். சாப்பிட்டாளா அவ? சாப்பிட்டா. நான் வர்ற வரைக்கும் அவன் பள்ளிக்கூடம்லாம் போக வேண்டாம், வீட்லயே இருக்கட்டும். என்ன அங்கங்க போனானே வந்துச்சு, உன்னை கொன்னே விடுவேன். ஏதாவது அவசரம்னா போன் பண்ணு. ஏண்டி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னதெல்லாம் காதுல ஏறிச்சா? வீட்டுல ஒருத்தருக்கு 2 பேர் இருக்காங்க. அவசரத்துக்கு யாருமே இல்ல. எங்க போய் தொலைஞ்சாங்களோ? ஐயோ, ஏய் பத்மா, ஏய் பத்மா, ஏய் பத்மா, ஒன்ன தாண்டி என்ன இது? அத்தை வீடு ஒண்ணு இருக்கிறதே மறந்துருச்சா? மேல வாடி. ஏய் வாடி. ஏய் பத்மா. வாயா சங்கரபாண்டி. ஐயா வணக்கங்க. கோவை மாவட்டம். ஏயா தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? 96ல தொகுதி கூட்டணிக்கு போயிருச்சு. 2001லயாவது கிடைக்கும் நம்பி இருந்தேன், அதுவும் கை நழுவி போயிருச்சு. இந்த தடவை ஐயா நீங்க மனசு வச்சா தொகுதியில உனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படியா இருக்கு? என் ஜாதிக்காரன் ஓட்டு போட்டாலே ஜெயிச்சிருவாங்க. அதுல என் தலைவர் ஒரு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணா தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டுல ஜெயிப்பீங்க. கதிர்வேல் கைதான் ஓங்கி இருக்குன்னு தொகுதி சொல்லுதையா? கட்சி ஓட்டும் தலைவரோட பிரச்சாரம் தான் இன்னைக்கு கதிர்வேல எம்எல்ஏவா உட்கார வச்சிருக்கு. உன்னை பத்தி தொகுதியில நல்ல செய்தியே இல்லையா? மூக்கு மேல கோபம், கட்ட பஞ்சாயத்து, வீடு புகுந்து அடிக்கிறியாமே. உங்க மாமா மருது வாத்தியாரு உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அவரோட ஆசீர்வாதத்தோட தான் வந்திருக்கேன். உன்ன மாதிரி வாத்தியாருக்கு உனக்கு சுமூகமே இல்லையாமே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுனா சின்ன சின்ன மனத்தாங்கள் வர்றது சகஜம் தானேங்க. நான் தொகுதியில நின்னு நம்ம கட்சிக்கும் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தரணும்ன்றதான் அவரோட ஆசையே. ஒரு வாரம் கழிச்சு அறிவு போறோம், வந்து பாருங்க. தொகுதியில யாருக்கு சீட்டு கிடைச்சாலும் கட்சிக்காக வேலை செய்யணும். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேங்க. யோ மாமா, உனக்கு ஒரு 3 போடியா? நீ சாப்பிடு பாண்டி. யோ குடியானா? முதல்ல நீ சாப்பிடு. பரமுக்கு ஊத்து. சரி சரி. பரம தண்ணியா சோடாவா கோக்கா? ஓகே. யோ ஒத்தையில தண்ணி அடிச்சா கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கியா? மாமா உள்ள வராம போயிட்டியே. தலைவர் என்ன மரியாதை? தொகுதி உனக்கு தான், கவலைப்படாம போட்டாரு. மாவட்டம் இந்த தொகுதிக்கு நீங்க தான் நிரந்தர எம்எல்ஏ. யாரா இவ விளங்காதவனா இருக்கிறா? நிரந்தர மந்திரின்னு சொல்லணும் ஐயா. மாப்பிள்ள உடனே வேலை ஆரம்பிச்சிடணும்.
சுவர் பிடிக்கல இருந்து கட் அவுட் பேனர் வரைக்கும் உடனே வேலை ஆரம்பிச்சிடணும். பேனர்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது. மவுண்ட் ரோட்ல பார்த்தமே ஒரு பிள்ளை போஸ்டர்ல, அது யாரு பரம்? அப்படி போடு போடு திரிஷா. பெத்தாங்களா செஞ்சாங்களானே தெரியல. தோட்டம் துறவெல்லாம் விட்டுட்டு போற மாதிரி இருக்கு மாமாய். சரி அதை விடு பாண்டிய. தலைவர் என்னடனா 10 வார்த்தைக்கு 8 வார்த்தை மாமா கேக்குறாருங்கிற. அதுக்கு சும்மா ஒரு 8 போய் உங்க மாமா கிட்ட இந்த மாதிரி போயிட்டு வந்தோம், உங்க ஆதரவு இருந்தா தான் எல்லாம் நல்லபடியா முடியும்னு அவர் காதுல போட்டு வந்தா தானே நம்ம நல்லபடியா இருக்க முடியும், தெம்பா இருக்க முடியும். என்ன கண்டாலே அந்த ஆளுக்கு ஆகாது. இப்பன்னு போய் கேட்டா கூட கொஞ்சம் மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவான். நீயே போய் பேசிட்டு வந்துரு மாமா. உன்னை எதுக்கு அனுப்புறேன் தெரியுமா? 10 ஆளுக்கு நீ ஒத்தாள் சமம்யா. சும்மாவா அவனை கூட வச்சிருக்கேன்? நீ பெரிய சகுனியா? இல்ல இல்ல இல்ல, சாணக்கியா சாணக்கிய. வணக்கம் ஐயா. வா முத்துச்சாமி, உட்காரு. காளிமா, காப்பி கொண்டாமா. என்ன விஷயம்? எலெக்ஷன் வருது, சீட்டு கேட்க நானும் சங்கர் பாண்டியும் மெட்ராஸ் போயிருந்தோம். தலைவர் நேருக்கானல்ல உங்களுக்கும் சங்கரபாண்டிக்கும் முன்ன மாதிரி வரவில்லைன்னு சொன்னார் போல இருக்கு. மற்றபடி தேர்தலில் நிக்கிறதுக்கு பாண்டிக்கு எல்லா வித தகுதியும் இருக்கு. நீங்க பக்கபலமா இருந்தீங்கன்னா நம்ம தொகுதி எம்எல்ஏ சங்கரபாண்டி தான். வேற விஷயம் ஏதாவது இருந்தா பேசு, முதல்ல காஃபி சாப்பிடு. இருக்கட்டும். நாம வளர்த்த பையன் அண்ணாந்து பாக்குற அவசரத்துக்கு வந்தா நமக்கு தானே பெருமை. பாண்டியன் நம்ம ஜாதிக்காக தான் நிக்கிறான். இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னாதானே நம்ம பசங்களே ஓட்டு போடுறாங்க. நமக்குள்ள ஒருத்த முந்திக்கிட்டு முன்ன வந்தா நம்ம ஜாதிக்கு ஒரு பலம் இருக்கும்ல. போதும். பத்மா சாப்பிட்டுச்சா? மாப்பிள்ள வாயா மாமா. ஏய், மாமாவுக்கு சாப்பாடு போடுறீ? வேணாமா. யோ, சாப்பிடு, ஆனா ரொம்ப தான் சடைச்சுக்கிற. மாமா, போன காரியம் என்னாச்சு? சாதிய வேணா சக்கரபாண்டிய வேணா, முதல்ல நீ கிளம்பு. நடந்து போன எதையும் நீங்க மனசுல வச்சுக்காம. முத்துச்சாமி, உனக்கு ஒண்ணுன்னா என்ன வந்து பாரு. சங்கரபாண்டி விஷயமா இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா வெளியே போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது பாண்டி, மதிச்சு தலைவாசல மிதிக்கிறவன் அவன் எதிரியா இருந்தாலும் நின்னு என்ன ஏதுன்னு கேட்கணையா, அவன் தான் பெரிய மனுஷன். மாமா, தீர்த்தம் போட்டாதாயா சாமி மலையர்.